आनन्दमानन्दवने वसन्तम् आनन्दगन्धं हतपापवृन्दं वाराणसीनाथवनाथनाथं श्रीविश्वनाथं शरणं प्रपद्ये श्रीविश्वनाथं शरणं प्रपद्ये। माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवाः शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम्। अयोध्या मथुरा माया काशी कांची अवंतिका पुरी द्वारवती चैव सप्तैते मोक्षदायिका। நம்முடைய பாரத தேசத்திலே பக்தர்களுக்கு மெய்ஞானம் வரையிலான பலனை அளிக்கக்கூடிய மோட்சபுரிகளாக போற்றப்படுகின்ற 7 மோட்சபுரிகளிலே பிரசித்தமான மோட்சபுரியாக காசி விளங்கி வருகிறது. அருதருது மானிடராய் பிறத்தல் அரிது என்று மனித பிறவியை பெற்ற பக்தர்களுக்கு மனித பிறவியினுடைய பொருளை, எதற்காக நாம் மனிதர்களாக பிறந்தோம், பல பிறவிகளை நாம் எடுத்து வருகிறோம். புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகு துஸ்தாரே கிருபையா பாரே பாஹி முராரே பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்பதாக ஆதிசங்கர பெருமான் பக்தியினுடைய சிறப்பை, ஞானத்தினுடைய சிறப்பை இந்த பஜகோவிந்தத்திலே விளக்கியிருக்கிறார். கடமை உணர்வை, கர்ம மார்க்கத்தை பற்றி விளக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஜீவன பద్ధதி, அதாவது எப்படி நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு விஞ்ஞானத்தை, கலாச்சாரத்தை, நாகரீகத்தை அளித்த பூமி இந்த பாரத பூமி. மனிதர்களுடைய இலக்கணத்தை வடிவமைத்த பூமி இந்த பாரத பூமி. லைஃப் ஸ்டைல் என்று இதை நாம் இன்றைக்கு குறிப்பிடுகிறோம். மனிதர்களுடைய வாழ்க்கை முறையிலே அவரவர்களுடைய நலமும், மனித குலத்தினுடைய நலங்களும், ஜீவராசிகள் உயிரினங்களுடைய அனைத்து உயிரினங்களுடைய நலன்களையும் ஒரு சேர கவனித்த பெருமை இந்த சனாதன தர்மத்திற்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தர்மத்தை, சனாதன வைதிக இந்து தர்மத்தை வளர்த்த பூமியாக இருப்பது இந்த காசி. ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு சென்று பிரயாகையை தரிசித்து மறுபடி அந்த பிரயாகையிலே கங்கைக்கு பூஜித்து அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட கங்கா தீர்த்தத்தை ஸ்ரீ தாமிரபரணி ஜலராசி யோகே நிபத்திய சேதும் சததம் முனீந்திரைஹி ஸ்ரீராமச்சந்திரேண சமர்ப்பிதந்தம் ஸ்ரீ தாமிரபரணி ஜலராசி யோகே நிபத்திய சேதும் நிஷி பில்வபத்ரைஹி. நிஷி இரவிலே பில்வபத்திரங்களால் ராமச்சந்திரமூர்த்தியினால் பூஜிக்கப்பட்ட லிங்கம். அதாவது மகா சிவராத்திரியை ராமபிரான் ராமேஸ்வரத்திலே செய்ததாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்ரீராமச்சந்திரேன சமர்ப்பிதந்தம் ராமேஸ்வராக்கியம் சததம் நமாமி என்று ஆதிசங்கர பெருமானால் வர்ணிக்கப்பட்ட இந்த ராமநாத சுவாமிக்கு அந்த புனித கங்கா தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்வது மரபாக இருந்து வருகிறது. பக்தர்கள்
இந்த சம்பிரதாயத்தை அனுஷ்டித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தை நம்முடைய நடமாடும் தெய்வமான ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் 1919-20களிலே அவர்கள் அந்த காலத்திலே தங்கியிருந்த கும்பகோணம் தஞ்சாவூர் ஜில்லாவிலிருந்து கிளம்பி வெவ்வேறு நகரங்களுக்கு 21 வருஷம் தொடர்ந்தார் போல் யாத்திரை செய்து ராமேஸ்வரத்திற்கு சென்று அங்கிருந்து ராமநாத சுவாமியை வழிபட்ட பிறகு தனுஷ்கோடியிலே அர்த்தோதய மகோதயம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய காலத்திலே அமாவாசையிலே மாலை அமாவாசையிலே தனுஷ்கோடியிலே ஸ்நானம் செய்து நவராத்திரி பூஜையை தனுஷ்கோடியிலேயே தங்கி இருந்து நடத்தி அந்த காலத்திலே தனுஷ்கோடி ஒரு கிராமமாகவே இருந்தது. பிறகு 1960களிலே அது இயற்கை சீற்றத்தினால் பாதிக்கப்பட்டது. 1923 அந்த காலத்திலே அங்கு அவர்கள் நவராத்திரி பூஜையை நடத்தி அங்கிருந்து பல்வேறு பிரதேசங்களுக்கு தன்னுடைய முழு பரிவாரங்களுடன் சென்று சந்திரமௌலீஸ்வர சுவாமி பூஜை, கோ பூஜை, கஜ பூஜை, வேத பாடசாலை, நாதஸ்வரம், இப்படி கலாச்சார கோஷ்டி என்று நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிகளை கொண்டு அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக நாம் நடத்தி வருகிறோம். அவர்கள் அந்த காலத்திலே அன்றாட நிகழ்வாக இதை நடத்தி வந்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் ஹைதராபாத் சென்று அந்த சமயத்திலே நிசாமுடைய நிர்வாகம் இருந்த காலத்திலே அப்பொழுதும் 40 நாட்கள் போல் அந்த ஹைதராபாத்திலே தங்கி நாக்பூருக்கு சென்று பிரயாகைக்கு சென்று சித்தேஸ்வரர் என்கிற ஒரு சிவன் கோவில் பிரயாகராஜ் அலகாபாதிலே இருக்கிறது. அந்த சித்தேஸ்வரரை பற்றி சம்ஸ்கிருதத்திலே ஸ்லோகங்களை எழுதி சித்தேஸ்வர அஷ்டகம் என்பதாக எழுதி அந்த பிரயாகராஜிலிருந்து காசிக்கு பாத யாத்திரையாக சென்றார்கள். நம்ம ஊரிலே தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே பழனி, திருச்செந்தூர், இன்னும் பல ஊர்களிலே பல மாவட்டங்களிலே நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பாத யாத்திரையாக செல்வது, காவடி எடுத்து செல்வது, பால் குடம் எடுத்து செல்வது, அலகு குத்தி கொண்டு செல்வது, கிரிவலம் வருவது, இதையெல்லாம் பார்த்து வருகிறோம். அன்றைய காலகட்டத்திலே 1934 அந்த வருஷத்திலே பாத யாத்திரையாக அது பரிவாரங்களுடன் சந்திரமௌலீஸ்வர சுவாமி பூஜையும் செய்து கொண்டு பாத யாத்திரையும் செய்து காசிக்கு வந்து அப்பொழுதைய காசி ராஜா மற்றும் மதன் மோகன் மாளவியா, மகாமனா மதன் மோகன் மாளவியா, காந்திஜி அவர்களுக்கு மகாத்மா காந்திஜி என்று பெயர், மதன் மோகன் மாளவியாவிற்கு மகாமனா என்று பெயர். பண்டித மதன் மோகன் மாளவியா அவர்கள் இன்னும் பல வித்வான்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவரும் நம்முடைய காஞ்சி பெரியவர்களை எதிர்கொண்டு அழைத்து பல மாதங்கள் அங்கு தங்கியிருந்து ஹனுமான் காட் சங்கர மடத்திலே தங்கியிருந்து அங்கு ஊர்வலங்களை நடத்தி
ஆதிசங்கருடைய படத்தை மடத்திலிருந்து ஊர்வலமாக கொண்டு சென்று காசி விஸ்வநாதர் கோவிலே அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதனுடைய பரிணாம வளர்ச்சியாக இன்றைய தினம் அந்த காசி விஸ்வநாதர் கோவிலுடைய வளாக மறு விரிவாக்கம் ஏற்கனவே பெருசாக தான் இருந்தது, நடுவில் தடைப்பட்டது, மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளாகம் விஸ்வநாத சுவாமி கோவில் வளாகம். அந்த இடத்துல ஆதிசங்கர பெருமானுக்கு விக்கிரகங்களை தற்பொழுது அமைத்திருக்கிறார்கள். இது அவர்கள் 1934 சங்கல்பித்த, விரும்பிய, கோரிய, எண்ணிய செயல். தற்பொழுது காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆதிசங்கருடைய விக்கிரக பிரதிஷ்டை நடைபெற்றிருக்கிறது. அன்றைக்கு சித்திரப்படத்தை அவர்கள் திறந்து வைத்தார்கள். இப்படி அந்த பெரியவர்களுடைய எண்ணங்கள் செயல் வடிவம் பெற்று வருகின்றன. அவர்களுடைய உள்ளுணர்வு வெளிப்பட்டு வருகிறது. பாரத தேசத்திலே ஆஸ்திகத்திற்கான அமைப்புகள் வளர ஆரம்பித்திருக்கின்றன. இப்படி அந்த ராமேஸ்வரத்திற்கும் காசிக்கும் இருக்கக்கூடிய ஆன்மீக தொடர்பு, கலாச்சார ஒற்றுமை, அதன் மூலம் நம்முடைய நாட்டிலே கல்வி, உபாசனை, சேவை துறைகளிலே மேம்பாடு ஏற்பட்டிருக்கிறது. கல்வியிலே மேம்பாடு, பல துறைகளிலே அறிஞர்கள் தமிழ்நாட்டிலேயும் சரி காசியிலேயும் சரி பரஸ்பர தொடர்பு கொண்டு பல்வேறு அறிவுகளை வளர்த்திருக்கிறார்கள். அது தமிழ், சமஸ்கிருதம், ஜோதிஷம், வானசாஸ்திரம், இன்றைய புதிய தொழில்நுட்பங்கள் உட்பட இந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியிலே காந்தி சுவாமிகள் சிறப்புரை ஆற்றுகிறார்கள். அந்த சமயத்திலே அவர்களுக்கு 40 வயது. அந்த சமயத்திலே அவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கை மேம்பாடு எப்படி அமைய வேண்டும், சுதந்திரத்திற்கு அது 44, 47, 13 வருஷத்திற்கு முன்பாக அந்த காலத்திலே இளைஞர்கள் நன்றாக படிக்க வேண்டும், விஞ்ஞானத்திலே ஆராய்ச்சியை செய்ய வேண்டும், ஆன்மீக துறையிலே தங்களுடைய நியம நிஷ்டைகளை வளர்த்து கொள்ள வேண்டும், பொது சேவை செய்ய வேண்டும். அப்போது இந்த இதெல்லாம் அதிகமாக இல்லை. இந்த மாதிரி பொது சேவையில் இப்பொழுது இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் உருவாகவில்லை. அந்த சமயத்தில் பொது சேவை செய்ய வேண்டும் என்று சுதந்திரத்திற்கு முன்பாக அவர்கள் இளைஞர்களுக்கு உபதேசம் செய்தார்கள். புனித கங்கைக்கு அருகாமையிலே நீங்கள் வசிக்கிறீர்கள், படிக்கிறீர்கள். இந்த காலகட்டத்திலே இந்த மூன்றையும் ஒரு சேர நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று படிப்பிலே அறிவு ஆர்வம், இரண்டாவது பக்தி மார்க்கத்திலே ஈடுபாடு, பொது சேவை. அப்படிப்பட்ட இந்த காசி நகரமானது தற்பொழுது லௌகீகமான வளர்ச்சியும் பெற்று வருகிறது. ஒரு புண்ணியமான நகரத்திற்கு, ஒரு பிரசித்தமான நகரத்திற்கு, கல்வி, கலாச்சார, தபஸ் வாழ்க்கையை வளர்க்கக்கூடிய ஒரு நகரத்திற்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட சில வசதிகளும் தேவைப்படுகின்றன. அப்படி அது சரித்திர காரணங்களாலே, பாதுகாப்பு காரணங்களாலே அங்கு தெருக்களும் அது ஒன்று ஒரு
பரந்த கண்ணோட்டமுடைய கலாச்சாரமாக இருந்தாலும் பாதுகாப்பை கருதி அது குறுகிய தெருக்களுடன் அப்படி அந்த காசி என்னுடைய நிலைமை அப்படி இருந்ததுனாலே அந்த காசியினுடைய வளர்ச்சியிலே புராணங்களிலே பல புராணங்களிலே காசி ராஜாவை பற்றியெல்லாம் பார்க்கிறோம். இன்றைய பொது வாழ்விலே மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அரசாங்க நிர்வாகத்தை செய்யக்கூடிய நிலையிலே அங்கிருந்து தேர்வு செய்யப்பட்ட பிரதான மந்திரி பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மூலமாக நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்கள் மூலமாக இந்த காசியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அந்த நிலையிலே சிறந்த வளர்ச்சியை அந்த காசி நகரம் பெற்று வருகிறது. ஆக காலங்காலமாக வரக்கூடிய ஆன்மீக வளர்ச்சி தற்பொழுது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்டமைப்புகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள், டூரிசம், வணிகம், சிறு தொழில்கள், இப்படி ஒருங்கிணைக்கப்பட்ட வளர்ச்சிகள் மூலமாக காசியினுடைய சிறப்பு மேலும் பொதுமக்களுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த காசி ராமேஸ்வர யாத்திரையை நம்முடைய மகா பெரியவர்கள் பூர்த்தி செய்தார்கள். மறுபடியும் ராமேஸ்வரத்திற்கு வந்து அபிஷேகம் செய்து பூர்த்தி செய்தார்கள். அவர்களுடைய அருளாசியின் வண்ணம் 1960களிலே அவர்கள் ஆஜியின் பேரிலே நம்முடைய புதுப்பெரியவர்கள் ஸ்ரீ 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 ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள், அந்த பெரியவர்களும் அந்த யாத்திரையிலே வந்திருந்தார்கள் ராமேஸ்வரத்திற்கு. அவர்கள் சொன்னபடி தனுஷ்கோடியிலிருந்து அந்த மணல் சேகரிக்கப்பட்டு சந்திரமௌலீஸ்வர சுவாமியோடு அங்கே அந்த பூஜையோடு சேர்ந்து பூஜிக்கப்பட்டு யாத்திரையிலேயே வந்து 1973, 74 அந்த சமயத்திலே புதுப்பெரியவர்கள் காசிக்கு சென்று இந்த விஸ்வநாத சுவாமியை அதிகாலையிலே தரிசித்து பிரயாகராஜ் சென்று மறுபடியும் மகா சிவராத்திரி காலத்திலே ராமநாத சுவாமிக்கு தன்னுடைய திருக்கரங்களால் அபிஷேகம் செய்து அந்த காசி யாத்திரையை பூர்த்தி செய்தார்கள். இப்படியாக இந்த காசி ராமேஸ்வர யாத்திரை என்பது மக்களால், மகான்களால் பாரம்பரியமாக பரம்பரையாக அது செய்து லோகத்திலே ஒரு பழக்கத்திலே இருந்து வருகிறது. ஆதிசங்கரர் காலடியிலே கேரள தேசத்திலே பிறந்து காசிக்கு சென்று அங்கு தங்கியிருந்து பாஷ்யங்களை எழுதி ஞான மார்க்கத்தை, பக்தி மார்க்கத்தை, அனுஷ்டான மார்க்கத்தை பிரச்சாரம் செய்த இடம் அந்த காசி. அந்த காசியினுடைய சிறப்பை ஆதிசங்கரர் மிக ஸ்லாகித்து சொல்கிறார்கள். கங்காதீரமனுத்தமம் ஹி சகலம் தத்ராபி காஷ்யுத்தமா மணிகர்ணிகோத்தமதமா யத்ரேஸ்வரோ மோட்சதः. கங்காதீரமனுத்தமம் ஹி சகலம், அந்த கங்கையினுடைய கரை முழுவதும் உயர்ந்தது, சிறப்பானது என்று குறிப்பிடுகிறார்.
கங்கோத்திரியிலிருந்து ஆரம்பித்து நமக்கு தெரியக்கூடிய கங்கோத்திரி, அதுக்கு முன்னாடி எங்கேயோ இருக்கு நதி மூலம் என்பது. அந்த பரமேஸ்வருடைய ஜட்டா மகுடத்திலிருந்து கிளம்பி இந்த பூவுலகத்தை புனிதப்படுத்துவதற்காக பகீரதனுடைய தபஸின் கோரிக்கையாக வரக்கூடிய அந்த புனித கங்கை, கங்கா சாகரம் என்பதாக மேற்கு வங்காளத்திலே அந்த சமுத்திரத்திலே சேர்கிறது. இந்த புதுப்பெரியவர்கள் அந்த கங்கா சாகரத்திலே புனித நீராடி மகர சங்கராந்தி காலத்திலே அந்த செய்தியை நம்முடைய மகாபெரியவர்களுக்கு சொன்னார்கள். அதை நானும் சொன்னோம். அந்த ஆதிசங்கருடைய சந்நிதி காஞ்சிபுரத்திலே இருக்கிறது, மடத்திலே பிள்ளையார் சந்நிதி பக்கத்திலே. அந்த சமயத்தில் கங்கா சாகரில் ஸ்நானம் பண்ணின விஷயம், அங்கு யாத்திரை செய்த விஷயத்தை அவளுக்கு சொன்ன. அந்த கங்கையானது அவ்வளவு தூரத்திற்கு வரக்கூடிய அந்த கங்கையானது மிகவும் சிறப்பானது என்று குறிப்பிடுகிறார். தத்ராபி காசி உத்தமா, அந்த கங்கை கரையிலேயும் காசி என்பது மிகச் சிறந்தது. அந்த காசியிலேயும் மணிகர்ணிகா காட் என்பது மிகச் சிறந்தது. எந்த இடத்திலே அந்த மணிகர்ணிகா காட் பக்கத்திலே விஸ்வேஸ்வரர் இருக்கிறாரோ, அந்த விஸ்வநாதர் இருக்கக்கூடிய அந்த கங்கை கரை என்பது மிக மிக சிறப்பானது என்பதாக ஆதிசங்கரர் அவர்களால் பாடப்படுகிறது. அந்த கங்கையினுடைய சிறப்பை கங்காஷ்டகம் என்றும், ஜோதிர்லிங்க ஸ்தோத்திரத்திலே தம் விஸ்வநாதம் சரணம் பிரபத்தியே, ஏனென்றால் அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல மார்க்கத்தை, புண்ணியத்தை, ஞானத்தை அளிக்கக்கூடியவர் விஸ்வநாதர். விஸ்வம் என்றால் உலகம், நாதன் என்றால் பிரபு. உலகம் அனைத்துக்கும் அவர் பிரபுவாக இருந்து அனைவரையும் ரட்சித்து அனைவருக்கும் மந்திரோபதேசம் அங்கு சிலருக்கு பண்ணி, இப்படியாக அந்த விஸ்வநாதர் சானந்தம் ஆனந்தவனே வசந்தம் ஆனந்த கந்தம் ஹத பாப பிருந்தம், அனைத்து தோஷங்களையும் நீக்கி பழுது நீக்கி வாராணசீராசம் அநாதநாதன். வாழ்க்கையிலே துணை என்பது அது நண்பர்கள், குடும்பம், ஏதோ விதத்திலே ஒரு துணை என்பது இருக்கிறது. திக்கு தெரியாதவர்களுக்கு கூட அது அனுகிரகம் செய்யக்கூடியவர் அந்த விஸ்வநாதர். அப்படிப்பட்ட இந்த காசியிலே KTS என்பதாக காசி தமிழ் சங்கம் என்பதாக ஒரு அமைப்பினை நம்முடைய பாரத பிரதமருடைய ஒரு அபிப்பிராயத்தின் பேரிலே MHRD மனிதவள மேம்பாட்டுத்துறை சென்னை IIT-யினுடைய ஒருங்கிணைப்பிலே கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இந்த மகாகவி பாரதியார் முதற்கொண்டு பலரும் அண்மை காலத்திலே அந்த வலுப்படுத்திய தெய்வீக தேசிய கருத்துக்களை வலுப்படுத்துவதற்காக செயல்பட்டு வருகிறது. பலருக்கும், இளைஞர்களுக்கும் முதியவர்களுக்கும் சம வாய்ப்பை அளித்து பல துறை வல்லுநர்களையும் அங்கு அழைத்து சென்று தரிசனங்களை செய்து வைத்து மிகப்பெரிய லௌகீக மற்றும் புண்ணியமான காரியத்தை செய்து வருகிறது.
நம்முடைய நாட்டிலே ஏதாவது கோயிலுக்கு போனாங்கன்னா பிரசாதம் கொடுத்தார் மற்றும் லட்டு கொடுக்குறாங்கன்னா பிரசாதத்தை அது எல்லாருக்கும் பகிர்ந்து அளிப்பது. ஒரு அம்மன் கோவிலுக்கு தைவண்டியிலே சென்றால் ஒரு புஷ்பம் பிரசாதம் கிடைத்தது என்றால் அது எல்லாருக்கும் கொடுப்பது நம்முடைய மக்களுடைய மரபாக இருந்து வருகிறது. யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பதற்கு உதாகரணம் கோவிலுக்கு போய் ஒரு குங்குமம் விபூதி பிரசாதத்தை கொண்டு வந்தாங்கன்னா 10 பேருக்கு கொடுப்பது வழக்கமாக இருந்து வருகிறது. இப்படி இந்த காசி தமிழ் சங்கம் வழியாக இந்த சிறந்த ஏற்பாட்டினை செய்து வருகிறார்கள். அந்த முக்கியத்துவத்தை காசி ராமேஸ்வர யாத்திரையினுடைய முக்கியத்துவத்தை கலாச்சார அந்த ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த பணி சிறந்த பணி. பலரும் வேலை செய்தாலும் ஒருமித்த கருத்துடன் ஒற்றுமையாக வேலை செய்யும் பொழுது அதனுடைய பலன், அதனால் வரக்கூடிய நிம்மதி மிக பெரியது. அப்படி நம்முடைய நாட்டிலே அந்த ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய, அதுவும் இந்த வருஷம் மகா கும்பமேளா சமயத்திலே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரமுகர்களை வரவழைத்து நீதிபதிகள், மந்திரிகள், இன்னும் பல பெரிய மனிதர்கள் இப்படி பலரையும் வரவழைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கிறார்கள். சித்த மருத்துவம், அந்த மருத்துவத்திலே சித்தம் சாத்தியம் என்று 2 இருக்கின்றன. அதாவது அசாத்தியம் என்பது ஒன்று, அது முடியாதுங்கிறது. சாத்தியம் என்றால் சாத்திய கூறுகள் என்று சொல்கிறோம், பலனை அளிக்கக்கூடியது. சுலப சாத்தியம், கஷ்ட சாத்தியம் என்று இருக்கிறது. அந்த சித்த மருத்துவ துறையினை சார்ந்தவர்களை நிறைய பேரை இந்த வருஷம் அழைத்து செல்கிறார்கள். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு டீம்லேருந்து கூட்டிட்டு போகிறாங்க. அது ஒன்று. அகஸ்தியரை இந்த வருஷத்து அந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியிலே முதன்மைப்படுத்துகிறார்கள். அந்த அகஸ்தியர் என்பவர் அவர் ஆன்மீகத்திலே முக்கியமானவர், சக்தி படைத்தவர், சமுத்திரத்தை கரைத்து குடித்தவர், தமிழ் வளர்ப்பதற்கு அனுகிரகம் செய்தவர், அருளி செய்தவர். பல ஊர்களிலேயும் இறைவனை பூஜித்து அகஸ்தீஸ்வரர் என்பதாக பல இடத்திலேயும் அவருடைய மகிமை நமக்கு காண கிடைக்கிறது. இந்த மருத்துவத்திற்கும் அவர் ஒரு முக்கிய ரிஷி. அவர் ஸ்ரீவித்யா கிரமத்திலேயும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. இப்படி மூர்த்தி சிறியது, கீர்த்தி பெரியது என்பதற்கு அவர் ஒரு உதாரணம். 100 யாகங்கள் செய்து இந்திர பதவி பெற்றவர்களும் இவருடைய மகிமையை உணரத் தவறவில்லை. அப்படி அவர் மகா தபஸ்வி. காஞ்சிபுரத்திலேயும் அகஸ்தீஸ்வரர் கோவில் என்று இருக்கிறது. போன வாரம் நாங்கள் நாகப்பட்டினம் சென்ற பொழுது காயாரோகண சுவாமி மற்றும் நீலாயுதாட்சி அம்மனை தரிசித்த சந்தர்ப்பத்திலே அங்கு ஒரு மண்டபத்திலே, அந்த சப்த விடங்க அந்த மண்டபத்திலே அந்த அகஸ்திய முனிவர் தவக்கோலத்திலே இருக்கக்கூடிய அந்த விக்கிரகம் அங்கு இருக்கிறது, அகஸ்தியருடைய விக்கிரகம். இப்படி அந்த அகஸ்தியருடைய சிறப்பையும் விளக்கக்கூடிய மகா கும்பமேளாவினுடைய சந்தர்ப்பத்திலே கோடானு கோடி பக்தர்கள் என்று நாம் பத்திரிகைகளே
எழுதி வருகிறோம். அதை வாஸ்தவமாக கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான அதிசயமான அனுகிரகத்தை கங்காதேவி வள்ளலாக இருந்து அளிக்கக்கூடிய அந்த திவ்ய சந்தர்ப்பம் இந்த மகா கும்பமேளா. அந்த சந்தர்ப்பத்திலே நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இதிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள், ஐஐடி இயக்குனர் ராமகோடி அவர்கள் மற்றும் அவருடன் சேர்ந்து இதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய சியூபி காமகோட்டி, சாஸ்திரா பல்கலைக்கழகம், இப்படி பலரும் சேர்ந்து வியாபார பெருமக்கள், இப்படி அனைவரும், நல்லி குப்புசுவாமி செட்டி, பலரும் இதில் சேர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் இந்த நல்ல பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரும் இறைவனுடைய அருளை பெற்று மேன்மேலும் நம்முடைய தேசம், நம்முடைய தர்மம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரதிய பிரஜைகள் இப்படி அனைவரும் மேன்மேலும் சிறப்பை பெறுவதற்கு கன்யா கல்மஷ நாசினி பகவதி பாகீரதி பாசுமாம் தேவி கங்கே பிரசீத என்கிற அந்த கங்காதேவியை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. எல்லாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.